சமீப காலமா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது பிஜேபியில இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இப்ப அந்த கட்சியில இருந்து விலகி தனக்கான ஒரு புதிய கட்சியை தொடங்க போறாரு. அதற்குண்டான வேலைகள்ல ரொம்பவும் தீவிரமா இறங்கிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி பிஜேபியில அவருக்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டது தானே, ஏன் இப்ப திடீர்னு அந்த கட்சியில இருந்து விலகி அவர் புது கட்சி ஆரம்பிக்கணும்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அதுல ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஹிடன் அஜெண்டா என்ன? இப்படி இருக்கிற சமயத்துல இப்ப திரும்பியும் அரசியல்ல ஈடுபட்டு கொண்டு இருக்காரு இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் மூலியமா தான் இந்த கட்சியை அவர் லான்ச் பண்ண போறாரு அப்படின்ற அந்த செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இங்க டிவிகே அப்படின்ற ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த நிலையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதனால நடக்குது அப்படின்ற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இடத்துக்கு, இந்த பொலிட்டிக்கல் சினாரியோக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி வராங்க அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாவே பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு இங்க பல பேர்களுக்கு தெரியாம இருந்தது. என்னதான் அவங்க 2001 டிஎம்கே கூடிய கூட்டணியில இருந்து ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருந்தாலுமே பெருசா எக்ஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு கட்சி தான் பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் என்னதான் அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாலுமே அவங்களால இங்க தமிழ்நாட்டில் பெருசா செபிக்க முடியல. அந்த நிலையில கர்நாடகால இருந்து ஐபிஎஸ்ஆ இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ரிட்டையர் ஆயிருந்தாங்க. அந்த போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா அரசியலுக்கு வராங்க. அவரை எப்படியாவது யூஸ் பண்ணலாம்னு நினைச்ச இந்த பிஜேபி பாத்தீங்கன்னா அவரை தன் கட்சி பக்கம் இழுத்து இங்க பிஜேபியை ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்சியல் பார்ட்டியா மாத்தணும்னு ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க. அதற்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா நடந்தது. பல்வேறு மேடை பேச்சுகள் போட்டு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு என் மண் என் மக்கள் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்க பிஜேபியை கொஞ்சம் வளர்கின்ற ஒரு பார்ட்டியா ஆக்குனாரு. அதாவது 2021 எலெக்ஷன்ல 4 சீட்டுகள் பிஜேபி ஜெயிச்சது. அது எல்லாருக்குமே ஆச்சரியம் தர வகையில ஒரு விஷயமா இருந்தது. எப்படி ஒரு சீட்டு கூட இல்லாத பிஜேபி 4 சீட்டுகள் ஜெயிச்சாங்க, உண்மையாலுமே அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா வருது போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள்ல அவங்க கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, இப்படிதான் சொல்லணும், என்னதான் ஏடிஎம்கே கூட்டணியில பிஜேபி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், ஆனா இங்க உண்மை என்னன்னா பிஜேபி கூட்டணியில தான் ஏடிஎம்கே இருக்காங்க. அம்மா அவர்கள் இறந்துட்ட பிறகு அந்த கட்சியை ஃபுல்லாமே அங்க பிஜேபி பக்கம் போயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்றத நிறைவேற்றுறது தான் அவங்க கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அதனாலதான் இந்த கட்சி கூட இன்னைக்கு சுக்குநூறா உடஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டாலும், இந்த மாதிரி பிஜேபிக்கும் ஏடிஎம்கேயுமே அப்ப அந்த கிளாஷ் உருவாகுது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் டிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் ஈடுபட்ட அந்த ஊழல், அது சம்பந்தமான ஃபைல்ஸ் நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஃபைல்ஸை திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிடுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏடிஎம்கே மெம்பர்ஸும் என்ன வகையான ஊழல்கள்ல ஈடுபடுறாங்க அதையுமே நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இது இங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. அதாவது எங்க கூட்டணி கட்சியிலே இருக்கீங்க, எப்படி நீங்க எங்களுடைய ஃபைல்ஸை வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த எடப்பாடி பழனிசாமியை எல்லாரும் இந்த விஷயத்தின் மூலியமா தான் ரொம்பவுமே பகைச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு அசிங்கப்படுத்தின பிறகு அவங்க கூட்டணியில நம்ம இருக்கணுமா, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்குமே யோசிச்சிருந்தாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல அண்ணாமலை அவர்களை ரொம்பவுமே தாக்கி பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க பிஜேபியில இருக்கீங்க, சென்டர்ல பாத்தீங்கன்னா பிஜேபி தானே ஆள்றாங்க, அவங்க கிட்ட இருந்து நிதியை ஏதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணாத நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை மட்டும் வச்சு வாயில மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிறது வெறும் வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துற விதத்துல அந்த பிரஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு. அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார், அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியும் வரல. மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் இதுக்கு பதிலடி கொடுக்கணும் இல்லையா, அதற்காக அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடை போட்டு தவழ்ந்து வந்தவர் தான் இந்த எடப்பாடி.
எந்த ஒரு தகுதியும் இல்லாம தவழ்ந்து வந்து முதலமைச்சர் ஆயிட்டு ஏழை தாய்க்கு பிறந்து ஐபிஎஸ் ஆன என்ன மாதிரி ஒரு சாதாரணமான இருந்து குடும்பத்திலிருந்து வந்து ஐபிஎஸ் ஆன என்னை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த கிளாஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சது. என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவி நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிணத்து தாழைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. இது நடந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2024ல. இந்த நிலையில அங்க பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சைடு ஆளுங்கட்சியா அந்த சமயத்துல இருந்த டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை அந்த ஸ்டேட்ல வச்சிருந்தாங்க. ஏற்கனவே அந்த சைட்ல டிவிகே அப்படின்ற ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய பொலிட்டிக்கல் பிரசன்ஸை ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிட்டே வராரு. இந்த சமயத்துல இந்த மாதிரி இவங்க அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளை பிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது உண்மையாலுமே அவங்களுக்கு தான் சாதகமா அமையும். அதுதான் நடந்ததும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2026 எலெக்ஷன்ல அதுதான் நடந்தது. அப்படின்னாலுமே அதற்கு முன்னாடி டெல்லியில கூப்பிட்டு இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சிருக்காங்க போல. அதுலதான் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. சரி, இந்த சண்டையெல்லாம் விட்டுருங்க, நீங்க வந்து பேசுனதெல்லாம் மறந்துங்க. அதாவது பொலிட்டிக்கல்ல ஒரு கோட் இருக்கு, அதாவது அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒன்று சேர்த்துக்கோங்க அப்படின்னு இவங்க பேசுனதை வச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒன்று இணைஞ்சிடறாங்க. அதாவது ஏடிஎம்கேவும் பிஜேபியும். இப்படி இந்த அண்ணாமலை பேசினார் இல்லையா, எடப்பாடியை பத்தி ரொம்ப தவறா பேசியிருந்தாரு. அது எப்ப பேசினாருன்னா 8வது மாசம் 2024, சரியா 1 வருஷம் கழிச்சு, அதாவது 8வது மாசம் 2025 அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் எங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட், அவரு ஜெயிக்கிறதுக்காக நம்மளுடைய கட்சி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு பேசிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. இது வந்து அரசியல்ல ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து திட்டி பேசுவாங்க, நாளைக்கு வந்து ஒன்னா சேர்ந்து ஒரே மேடையில பேசுவாங்க அப்படின்றதான் ரொம்ப சாதாரணமான நிகழ்வு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியா வந்து போகுது. இருந்த போதிலும் கூட இந்த இன்டர்நெட் கிளாஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே தான் போகுது. முன்ன சொன்ன மாதிரி இப்ப நடக்கின்ற அந்த ஏடிஎம்கே சினாரியோ அப்பவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அதாவது இந்த பிஜேபியில நம்மள இருந்தா மக்கள் வந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா வந்து இதனாலே நிறைய பேர் வந்து இங்க ஓட்டு போட மாட்டாங்க. குறிப்பா மைனாரிட்டி பீப்புள்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு போட மாட்டாங்க. அதனால நம்ம விலகியே இருக்கணும் அப்படின்ட்டு ஏடிஎம்கேலையுமே நிறைய பேர் பேசியிருந்திருக்காங்க. ஆனா அங்கதான் கூப்பிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்களே. இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம ஏடிஎம்கே வந்து திணறுகின்ற அந்த காலகட்டம். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை இந்த மாநில பிஜேபி தலைவர் இப்ப இதுல இருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காங்க ஏடிஎம்கே. அப்பதான் இங்க இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து செயல்பட முடியும், வருகின்ற இந்த மாநில எலெக்ஷன்லயுமே சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கப்புறமேட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை வந்து இங்க பண்றாங்க. அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எப்படி இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்கள் இந்த பிஜேபி வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தாரோ அவரே வந்து அந்த தலைவர் பதவியில இருந்து தூக்குறாங்க, அவரை சைட்லைன் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி இருங்க, நயினார் நாகேந்திரன் அப்படின்றவரு அவரே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தவர், அவரை கொண்டு வந்து இந்த பிஜேபி தலைவர் பதவியில உட்கார வச்சிடுறாங்க. இது மிகப்பெரிய டிராபேக்கா அமையுது பிஜேபிக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது அப்படின்றது என்னதான் ஒரு இந்த பிஜேபி மாதிரி மக்கள் விரும்பாத இந்த பிஜேபி பார்ட்டிக்கு அவர் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு படிச்ச ஐபிஎஸ்ஸா இருக்காரு, இந்த மாதிரி ஊழல் வழக்கெல்லாம் எடுத்து வெளியில வந்து சொல்றாரு அப்படின்னு தான் அவருக்கு மக்கள் வந்து இங்க ஆதரவு கொடுத்தாங்க. இருந்த போதிலும் அவங்க கட்சிக்காரங்களே அவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற அந்த யூடியூப் சேனல்களுமே இவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா இந்த மாரிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் வந்து இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டே வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இலங்கையில போயிட்டு அதை பண்ணியிருக்காரு இதை பண்ணியிருக்காரு,
இன்னொரு பக்கம் அந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து அண்ணாமலை அவர்களே இந்த மாதிரி ஊழல்ல வந்து ஈடுபட்டிருக்காரு, இதை வந்து ரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு பக்கம் ரெண்டு சைடுமே டேமேஜ் ஆகுது. ஒரு பக்கம் டேமேஜ் ஆனா இன்னொரு பக்கம் வந்து அந்த எலிவேஷன் வந்து ஏறணும். ஆனா இங்க இந்த ரெண்டு சைடுமே இவங்களுக்கு ஒரு டேமேஜ் தான் ஆகுது. அந்த கட்சியை முடிச்சு கட்டுறதுக்கு இவங்களே பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான அந்த செய்திகள்லாம் அப்போ வந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் வந்து அந்த தேர்தலுக்கு உண்டான அந்த கேண்டிடேட்ஸை அறிவிக்கிறாங்க. அப்பயுமே ஒரு மிஸ்டேக் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது கோவை சிங்கானூர் அந்த தொகுதியில அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து வேலை பார்த்ததாகவும் அதுல தனக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க, எம்எல்ஏ கேண்டேட்டுக்கான சீட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா அவருக்கு அந்த இடத்துல போட்டி போட வாய்ப்பு வந்து பிஜேபி அளிக்கல. இதுக்கு பின்னாடி ஏடிஎம்கேவும் ஒரு காரணமா சொல்லப்படுது. அவங்க வந்து என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பிஜேபி வருகின்ற லோக்சபா எலெக்ஷன்லயோ இல்ல ராஜ்யசபா சீட்டோ அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கணும், அவரு கொடுத்து சென்டர் பக்கமா இழுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாலும் இந்த சைடு அண்ணாமலை அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருந்திருக்கு. இது இன்னுமே இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை இன்னும் பெருசாக்குது. அதாவது அவர் சொல்றாரு, இந்த எலெக்ஷன்ல இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல நான் வந்து பிஜேபி கட்சிக்கு பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டேன், எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதனால அவரு நான் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தே ஒரு விலகிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருது. இதன் மூலியமாவே புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி பிஜேபி ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கை இங்க வந்து பண்ணிட்டாங்க. எலெக்ஷனும் முடியுது, எலெக்ஷன் ரிசல்ட்டும் வருது, இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. இங்க டிவிக்கே ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியன் பார்ட்டியா இங்க வந்திருக்கு. முதலமைச்சரா விஜய் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஏடிஎம்கேவும் அவங்கள சார்ந்த அந்த கூட்டணி கட்சிகளும் சுத்தமா ஒரு ரிலவெண்டே இல்லாத கட்சியா வந்து மாறுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டுகின்ற அந்த பிரச்சனைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா வந்து பார்க்கப்படுது. அதனாலதான் அவங்க கட்சி வந்து சுக்குநூறா இன்னைக்கு வந்து உடஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வருவோம். இந்த மாதிரி ஒரு விரக்தியில இந்த டிஸ்அப்ரூவ்மெண்ட்னாலதான் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்து விலகுறாரு, அதனாலதான் அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இங்க முற்படுறாரு அப்படின்னு சொன்னாலுமே நம்ம இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வைப்போம். அதாவது இங்க கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா மக்கள் நீதி மையம் அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் வருஷத்துலேயே அந்த கட்சியை கொண்டு போயிட்டு டிஎம்கேல இணைஞ்சிட்டாங்க. சரத்குமார் அவங்க சமத்துவ கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, அதை கொண்டு போயிட்டு பிஜேபியில இணைச்சிட்டாங்க. இங்க மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, பிற மாநிலத்துக்குமே நடந்திருக்கு. அதாவது சிரஞ்சீவி மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய சிரஞ்சீவி அவர் வந்து 2008ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2011ல அப்ப இருந்த காங்கிரஸ் கூட போயிட்டு கொண்டு போயிட்டு அந்த கட்சியை சேர்த்துட்டாரு. இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி ஆரம்பிச்சு பெரிய கூட்டம்லாம் கூடலாம். ஆனா அந்த கட்சியை தொடர்ந்து நடக்கிறதுக்கு இங்க மக்கள் சப்போர்ட்டை தாண்டியுமே ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அதுதான் மணி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஒரு கட்சியை நடத்துறதுக்கு. இதனாலதான் சீமான் அவர்கள் தொடர்ந்து அந்த மேடையில சொல்றது, நாங்க ஏன் திரள் நிதி வாங்குறோம்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, தொடர்ந்து இந்த கட்சியை நடத்தணும்னா நாங்க திரள் நிதி வாங்கி தான் ஆகணும். ஒரு மேடை போடணும்னாலே 1 கோடிக்கு மேல செலவாகும், ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னாலே இங்க 1 கோடிக்கு மேல செலவாகுது. அந்த சமயத்துல நாங்க எப்படி திரள் நிதி வாங்காம இந்த கட்சியை நடத்துறது, இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அந்த விஷயத்த நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணணும், அதை கருத்துல கொண்டு. இப்ப அண்ணாமலை அவர்கள் ex-IPS ஆயிட்டாரு, அவருக்கு பணம் எப்படி வரும்? கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுனா பணம்ன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் டிவிகே கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவங்க மூலியமா அந்த செலவுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. விஜய் அவர்களும் ஒரு பெரிய செல்வந்தர் தான். இப்படி இருக்க சமயத்துல இந்த அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிஜேபி கட்சிக்கு யாரு ஃபண்டிங் பண்ணுவாங்கன்னா இதுல எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்ல, கண்டிப்பா பிஜேபி தான். ஆமா, நம்ம இந்த கேள்விப்படுகின்ற இந்த வதந்திகள் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட உண்மைதான். இங்க பிஜேபியால எக்ஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. அவங்க வந்து எப்படியாவது இந்த இடத்துல தங்களுடைய பொலிட்டிக்கல் பிரசன்ஸை ஸ்ட்ராங்கா நிறுவனம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சவுத் இந்தியால இந்த இடத்துல வந்து, ஏன்னா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா
ஒரு மாநிலத்திலையும் என்ன ஐடியாலஜியை முன்னெடுக்கலாம், அந்த மாநிலத்துல குறிப்பா இப்ப என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவா ஸ்கெட்ச் போட்டு அதற்குண்டான வேலைகளை இறங்கி ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த யுக்தியை வந்து கையாளக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வெஸ்ட் பெங்கால்ல 2021 எலெக்ஷன்ல வெறும் 77 சீட்ஸ் தான் வந்து பிஜேபி வந்து வாங்குறாங்க. அதுவே 2026ல 215 சீட்டுக்கு மேல வாங்கி இன்னைக்கு ஒரு தனி பெரிய கட்சியா உருவாகி டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அங்க எதிர்க்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய டிஎம்சி பார்ட்டியை சுத்தமா தொடச்சி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமா அவங்க என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பங்களாதேஷியர்கள், பிற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷியர்கள் இங்க வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்ல எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் மக்களுடைய ஜாப்ஸ் எல்லாம் திருடுகிறாங்க. அவங்க ஒரு இந்த மாஃபியாவெல்லாம் ரன் பண்றாங்க. பயங்கரமான கிரைம்ஸ் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டே வராங்க. பாத்தீங்களா, நீங்க இவங்களுக்கு தொடர்ந்து 15 வருஷமா உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்காம இருக்காங்க. நாங்க வந்தோம்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷியர்களை விரட்டி அடிப்போம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துகிட்டும் இருக்கு. பங்களாதேஷர்லாம் இன்னைக்கு வந்து அமுச்சுக்கிட்டு இருக்காங்க, திருப்பி உங்க நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப்ஸ் எல்லாம் இது பண்ணி அவங்கள தொத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன வகையான தேவைகள் வந்து இருக்கு அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கேரளால இந்த ஸ்டேட் எலெக்ஷன் வந்தப்ப அங்க பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி கேரளால நாங்க பிஜேபி வந்தோம், இந்த பீஃப் கன்சப்ஷனுக்குலாம் நாங்க இடையூறு பண்ண மாட்டோம், சொல்ல போனோம்னா நாங்களே வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதுல இருந்தே ஒரு கிளியர் கட்டான விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இங்க இந்த ஸ்டேட்டுக்கு என்ன தேவைப்படுது, எப்படி நம்ம அந்த ஸ்டேட் லெவல்ல நம்மள பார்ட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அங்க ஆட்சியை வந்து பிடிக்க முடியும், நம்ம ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இன்னைக்கு யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த ஐபிஎஸ் பதவியில முன்னாள் ஐபிஎஸ்ஆ இருந்த அண்ணாமலை அவர்களை இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பி டீம் மூலயமா இறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான சந்தேகங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கட்சியை விட்டு விலக வைங்களேன், ஏன் இவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தேசிய தலைவரான பிஜேபி தலைவரான நிதினை போயிட்டு பார்க்கணும்? அவருக்காக பார்த்து அமித்ஷா அவர்களையும் பார்க்கறதுக்காக இப்ப டைம் கேட்டிருக்காராம். அதையுமே எதுக்காக வெயிட் பண்ணணும், சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? இவ கட்சி விட்டு விலகுறாங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு லெட்டர் வந்து ஒரு ட்விட்டர்லயோ ஒரு லெட்டர் மூலியமாவோ சொல்லிடுவாங்க, உங்க கட்சியில இருந்து விலகுறோங்க, நான் வந்து வேற கட்சிக்கு போறேன், இல்ல நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஏன் வந்து பிஜேபி அவங்கள போயிட்டு குறிப்பா டெல்லியில போயிட்டு பார்க்கணும்? அதற்கு பின்னாடி என்ன ஹிடன் அஜெண்டா இருக்குன்றது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியாகுது. ஏன்னா இங்க இந்த அரசியலை விட்டு நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த், இவர் மூலியமா தான் இவர் வந்து இந்த மாதிரி கட்சியை வந்து தொடங்குறாராம். அவர் முன்னில தான் இவர் வந்து இந்த கட்சியை வந்து தொடங்குறதுக்கு அறிவிப்புகளை வெளியிட போறாராம். செப்டம்பர் மாசம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், அந்த சமயத்துல கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்களையும் பார்க்க முடியுது. இருந்த போதிலும் அவர் இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் கட்சி தான் கட்சி ஆரம்பிக்கிறாராம். அதற்கு உண்டான போஸ்டரையுமே வந்து ஒட்டியிருக்காங்க. அதாவது ரஜினி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இருக்கிற மாதிரி. அவருடைய அந்த கட்சிக்கு பேரு மக்கள் சேவை கட்சி, எம்எஸ்கே அப்படின்னும். அவர் வந்து சைக்கிள் சின்னத்தை தன்னுடைய கட்சிக்கு சின்னமா கேட்டிருக்கிறதாவும் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்க லீக் ஆயிருக்கு. ஸோ இதை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. இனிமேட்டு வருகின்ற அரசியலை எப்படி அவங்க கொண்டு போகணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டிவிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் விசஸ் அந்த சைடு அண்ணாமலை, படித்த அண்ணாமலை, இவங்க 2 பேருக்கும். ஏன்னா இன்னைக்கு 41 வயது தான் ஆகுது அண்ணாமலை அவர்களுக்கு. இப்பவே அவருடைய கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணா வருங்காலங்கள்ல போக வருங்காலங்கள்ல மக்கள் அவரையுமே தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்பயே அவரை வந்து கொண்டு வருவோம், இந்த அடுத்த எலெக்ஷன் வரக்குள்ளார கட்சி ஆரம்பிக்க விட்டு அப்படி பண்ணாம இப்பத்துல இருந்தே அவரை கொண்டு வந்தாதான் அடுத்த எலெக்ஷன் வரக்குள்ளார இவரை ஒரு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்ப நம்ம இதன் மூலயமா தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பாக்குறதா பயங்கரமான சந்தேகங்களும் இங்க வந்துகிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன், அண்ணாமலை அவங்க வந்து முன்ன எப்படி பாலிடிக்ஸ்லாம் ஈடுபட்டாங்களோ அந்த விஷயங்கள்லாம் இங்க ஈடுபட மாட்டாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த மைக்கேல்பட்டியில ஒரு குழந்தை வந்து தற்கொலை செய்து இறந்தது. அந்த குழந்தை இறப்பிற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா
மத மாற்றம் தான், இந்த ஸ்கூல்ல வந்து மதம் மாறம் சொல்லி கட்டாயப்படுத்திருக்காங்க, அதனாலதான் அந்த குழந்தை இறந்துருக்குன்னு அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான அந்த விஷயங்களை சொன்னவர் தான் இந்த அண்ணாமலை. அப்ப சிபிஐக்கு உத்தரவிடுறாங்க இது எதனால அந்த குழந்தை இருந்தது. இப்ப ரீசெண்டா ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் அதனுடைய சிபிஐயோட அந்த அறிக்கை வந்தது. அதுல அந்த மைக்கேல் பட்டியில இறந்த அந்த குழந்தைக்கும் மதம் மாற்றத்துக்கும் சுத்தமா சம்மதமே கிடையாது, அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்புமே கிடையாதுன்னு அப்படின்னு சிபிஐயே விசாரணை பண்ணி அதை விட்டுட்டாங்க. அதை குறிச்சுமே எதிர்கட்சி தலைவர்களா இந்த மாதிரி கேவலமா பேசி வச்சிருக்காரு இவருக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகளும் வந்து விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த சாட்டையை எடுத்து நடு ரோட்ல நின்று அடிச்சுக்கிறது அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இங்க வேலைக்கே ஆகாது அப்படின்றது இப்ப கிளியர் கட்டா அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய கிரைம்ஸ், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், போதைக்கு கலாச்சாரம், ஸோ இதை குறிச்சுதான அந்த பொலிட்டிக்கல் மூவை அவர் வந்து செய்வாரு அப்படின்றத இங்க நம்ம எதிர்பார்க்க முடியுது, அதை புரிஞ்சுக்கவும் முடியுது. ஏன்னா அப்படிதான் பண்ணி ஆகணும். அப்படிதான் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தன்னுடைய கேம்பெயின்ஸ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. சோ இப்படியான விஷயங்களை தான் அவர் இனிமேட்டு புது கட்சி ஆரம்பிச்சாலும் செய்வார். ஏன் இப்ப கூட இந்த மும்மொழி கல்விக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருந்தாரு. இங்க உடனடியாக அந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும்னு நீங்க சொல்றீங்களே, அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி வைங்க. எப்படி இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடனே அதை கிராப்ஸ் பண்ணி தேர்வு எழுதுவாங்க, அதனால அதை தடுத்து நிறுத்துவீங்க அப்படின்னு பிஜேபிக்கு எதிராகவே அவர் வந்து பேசியிருந்தாரு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான். ஸோ இப்படிதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இவங்களுக்கெல்லாம் எதிர்த்து உண்மையாலுமே ஒரு ஜெனியூனான ஆப்போசிஷன் பார்ட்டியா தன்னிலைப்படுத்தி வராரா, இல்ல இவர் உண்மையாலுமே இந்த பிஜேபியோட அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு இங்க தமிழ்நாட்டில் வராகிறா அப்படின்றது போக போக இவர் செய்கின்ற அந்த அரசியல் நிலைப்பாடுகளும் இவர் பேச்சுகின்ற அந்த பேச்சுகளையும் நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். நீங்க என்னதான் IPS இருங்க, என்னதான் இந்த மாதிரி மக்களுக்கு நான் நல்லது பண்ண வரேன், ஊழலை ஒழிக்க வரேன் இப்படின்னு சொன்னாலுமே இங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் வருகின்ற அந்த திட்டங்களை ஆதரிச்சீங்கன்னா கண்டிப்பா இதை விட அந்த பிஜேபி கட்சி இன்னைக்கு எப்படி ஓரமா உட்காந்துருக்கோ அதை விட மரண ஃபிளாப் தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இங்க நீங்க என்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எடுத்து வைக்கிறீங்க, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றதையும் மக்கள் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. அதை பொறுத்து தான் உங்களுடைய அரசியல் பயணம் வந்து இனிமேட்டு தொடருதா, இல்ல மற்றவங்க ஆரம்பிச்ச மாதிரி கொஞ்ச நாள் அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு எட்டு போயிட்டு அந்த கட்சியை மற்ற கட்சியோட இணைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் ஆகுதா அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த மாதிரி புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, உண்மையாலுமே அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய வரும். அவ்வளவுதான். அடுத்துல தொடர்ந்து இதே மாதிரியான அரசியல் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.